வணக்கம். இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் அமைக்கப்படுவது மிகவும் அவசர தேவையாக உள்ளது. இந்த புயல் பாதுகாப்பு மண்டபம் அல்லது கட்டிடங்கள் அல்லது மையம் என்பது சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அவ்வாறு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளவும் புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புயல் பாதுகாப்பு மண்டபங்களை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த காணொளி தயாரிக்கப்படுகின்றது. புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் கடும் மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க பயன்படும் முக்கியமான வசதிகள் கொண்ட கட்டடங்களாகும். இந்த கட்டடங்கள் முக்கியமாக முதலுதவி அவசர சிகிச்சை கூடங்கள் போலவே கையாளப்படும். இலங்கை ஒரு தீவாக இருப்பதாலும் ஒவ்வொரு வருட இறுதியிலும் கடும் மழை மற்றும் தாளமுக்க பாதிப்புகளால் இலங்கையின் அனைத்து பகுதி மக்களும் பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்கின்றார்கள். திடீரென ஏற்படும் இயற்கை அனர்த்தங்களினால் வெள்ளம் தேங்கி நிற்கும் போது அருகில் உள்ள பாடசாலைகள், ஆலயங்கள், சிறிய பொதுநோக்கு மண்டபங்களில் அனைத்து மக்களும் தங்க வைக்கப்படுகின்றார்கள். இந்த மக்கள் தங்கியிருக்கும் பாடசாலைகள், ஆலயங்கள், பொதுநோக்கு மண்டபங்கள் சூறாவளி, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு பாதுகாப்பானதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனெனில் குறித்த கட்டடங்களும் சாதாரணமாக நில மட்டத்துடன் இருப்பதால் ஒழுங்கான புயல், சூறாவளி, வெள்ளங்கள் வரும்போது இடிந்து விழும் தன்மை கொண்டதே. ஒவ்வொரு வருடமும் வரும் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களினால் இலங்கையின் வடக்கு, கிழக்கு, மலையக பகுதிகள் குறைவான உயிர் சேதங்களும் பாரிய பொருள் சேதங்களையும் ஏற்படுத்தி செல்கின்றது. புயல் அல்லது சூறாவளி என்று மக்கள் எதிர்பார்த்து அச்சத்துடன் இருக்கும் போது தெய்வாதீனமாக புயல் அல்லது சூறாவளி வலுவிழந்து செல்கின்றது. இலங்கையில் மழை வெள்ள காலங்களில் 2004 சுனாமிக்கு பிறகு உயிர் சேதங்கள் குறைவு. இதற்கு காரணம் வானிலை ஆய்வு மையங்களால் கணிக்கப்படுகின்ற புயல், சூறாவளி போன்றவற்றின் தரவுகள் இறுதி நாட்களில் திசை மாறி அல்லது வலுவிழந்து விழுவதுதான். வானிலை ஆய்வு மையங்கள் கணிப்பது போலவே புயல் அல்லது சூறாவளி இலங்கையை தாக்குமாக இருந்தால் நம்மால் மீள முடியாத இழப்புகளை தரும் என்பதை இலங்கையர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு வானிலை ஆய்வு மையங்களின் கணிப்புகள் பிசகாமல் ஒரு புயலோ அல்லது சூறாவளியோ தாக்கும் போது மக்கள் தப்பித்துக் கொள்வதற்காகவே இந்த புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் அமைப்பது மிகவும் அவசியம். இனிவரும் காலங்களில் கடற்கரையை அண்டிய பிரதேசங்களில் மட்டுமல்ல, ஏனைய கிராமங்கள் தோறும் அமைப்பது கட்டாய தேவையாகும். இந்த கட்டடங்களை எவ்வாறான இடங்களில் அமைத்துக் கொள்ளலாம் என்றால், உயரமான இடங்களில் எளிதாக வெள்ள நீர் வழிந்தோடக்கூடிய இடங்களில் அமைப்பது சாலச் சிறந்தது. இவை தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போதும் அவற்றை அமைப்பதற்கான வேலைகளை செய்து வருகின்றார்கள். இவ்வாறு அங்காங்கே புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் போது ஏதேனும் பேரிடர் ஒன்று நிகழ்வதற்கு முன்னெச்சரிக்கையாக மக்கள் அனைவரையும் இந்த மண்டபங்களுக்குள் தங்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். ஒரு அனர்த்தம் நிகழ்ந்த பிறகு அந்த மக்களை மீட்டெடுப்பதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி மேலும் மேலும் பல உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இவற்றை நாம் பல உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள சூறாவளி, புயல், வெள்ளம், மண் சரிவு போன்றவற்றை பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு ஒரு நிலைமை வருவதற்கு முன் நாம் எச்சரிக்கையாக செயற்படுவது எம் அனைவருக்கும் நல்லது. கட்டடங்கள் அமைக்கும் போது நிலத்திலிருந்து சற்று உயரமாக முதலாவது தளம் அமைக்கப்பட்டு அதற்கு மேலாக வலுவான 2-3 தளங்களும் வேகமாக வரும் காற்றுகள் தடைப்படாமல் திறந்தவெளி ஜன்னல்கள் அமைக்கப்பட வேண்டும். வேகமாக வரும் காற்று தடைப்படும் போது அவை கட்டடங்களை சாய்த்து செல்கின்றது. காற்று செல்வதற்கு வழிகள் இருக்கும் போது கட்டடங்கள் தப்பித்துக் கொள்கின்றது. மிகவும் தாழ்நில பிரதேசங்களான வடக்கு மற்றும் கிழக்கில் இந்த புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் அமைப்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இவை தாமதிக்காமல் செய்வது மக்களை உயிரழிவில் இருந்து பாதுகாக்க வல்லது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடல் மட்டத்திலிருந்து தாழ்வாக காணப்படுகின்றது. வெள்ள நீர் வழிந்தோடுவதில் தாமதம். ஒரு வாரம் பெய்யும் தொடர் மழை தாக்கு பிடிக்க முடியாமல் நீர் நிறைந்து விடுகின்றது. இது மன்னார் மாவட்டத்தில் அனைத்து பிரதேசங்களுக்கும் பொருந்தும். முக்கியமாக புயல் வெள்ளம் காரணமாக தங்களது வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து செல்லும் பாடசாலைகள் அல்லது ஆலயங்கள், பொதுநோக்கு மண்டபங்கள் போன்றவையும் உறுதியான பாதுகாப்பை தந்துவிடாது என்பதனை மீண்டும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இந்த புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் மனிதர்களுக்காக மட்டுமா சிறந்தது என்று கேட்டால் அவ்வாறு இல்லை. விவசாயிகளிடம் உள்ள கால்நடைகளை கூட பாதுகாத்துக் கொள்ளலாம். இதற்கு சிறந்த உதாரணம் அண்மையில் பெய்த கடும் மழையால் நிலம் முழுவதையும் நீர் ஆக்கிரமித்து நின்ற போது கழிவு மீள் சுழற்சி செய்யும் கட்டடங்களில் காட்டு யானைகள் ஏறி நின்று தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொண்டது. இந்த புயல் பாதுகாப்பு மண்டபங்களை அரசாங்கம் மட்டுமே அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கருதுவதில் நியாயமில்லை. தனவந்தர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் போன்ற தனிநபர்களும் தங்களுக்கு சொந்தமான நிலங்களில் வெள்ள
மழைநீர் தேங்கி நிற்காத மேட்டு நிலங்களில் இவ்வாறு கட்டடங்களை அமைத்துக் கொண்டால் வெள்ள அனர்த்தம் தவிந்த நாட்களில் பொருட்களை பாதுகாத்து வைத்தல், நெல் காயப்போடுதல் போன்ற பல்வேறான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இனிவரும் காலங்களில் காலநிலை எவ்வாறு அமையுமோ எவருக்கும் தெரியாது. எல்லா காலங்களிலும் புயல், சூறாவளி போன்றவை வலுவிழந்து திசை மாறி போகும் என்று கூற முடியாது. பல உலக நாடுகளை தாக்கியது போல இலங்கை தாக்கப்படுமானால் கண்மூடி திறப்பதற்குள் இலங்கை நிலைகுலைந்து போகும். பாரிய உயிர் சேதம் ஏற்பட்டு மீள முடியாத பெருந்துயரை நாம் சந்திக்க நேரிடும். எனவே உயர்மட்ட அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் புயல் பாதுகாப்பு மண்டபங்கள் அமைப்பது தொடர்பாக கவனமிடுங்கள். மாவட்டங்கள், பிரதேசங்கள் தோறும் ஒழுங்கு செய்யப்படும் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இவை தொடர்பாக பேசி முன்னுரிமை அடிப்படையில் புயல் பாதுகாப்பு மண்டபங்களை அமைத்து இயற்கை பேரழிவில் இருந்து இலங்கையையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த 3 நிமிட காணொளியினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வானிலை ஆய்வு மையங்கள் கூறுவது போல ஒரு புயல் அல்லது ஒரு சூறாவளி ஏற்படும் போது இந்த இலங்கை என்பது பாரிய ஒரு அழிவினை சந்திக்கும். அவ்வாறு ஒரு அழிவை சந்திக்க கூடாது என்பதற்காகவே அனைத்து மாவட்டங்களிலும், முக்கியமான கிராமங்களிலும், கடற்கரை பிரதேசங்களிலும் புயல் பாதுகாப்பு மண்டபங்களை உருவாக்குவது. அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, மாவட்டங்கள் தோறும் நடைபெறும் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இந்த புயல் பாதுகாப்பு மண்டபங்களின் தேவை, அந்த அவசியங்களை நாங்கள் எடுத்து கூறி முன்னுரிமை அடிப்படையில் முடிந்த அளவு அதனை விரைவாக செய்து இலங்கை எனும் இந்த ஒரு சிறிய தீவையும் அதனில் வாழும் மக்களையும் புயல் மற்றும் வெள்ளம், சூறாவளி போன்ற இயற்கை அனர்த்தத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.